Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல 2% 3% கம்மி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கடந்த 2023 ஜூன் மாதம் கைது செய்தது. 1.5 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருந்த அவருக்கு உச்சநீதிமன்றம் 2024 செப்டம்பர் 26ஆம் தேதியன்று ஜாமீன் வழங்கியது. சிறையில் இருந்து வெளியே வந்த செந்தில் பாலாஜி ஒரு நாள் இடைவேளையில் மீண்டும் அமைச்சரானார். இது குறித்து கடுமையான விமர்சனங்களை தெரிவித்த உச்சநீதிமன்றம் ஜாமீன் வேண்டுமா அமைச்சர் பதவி வேண்டுமா என்பதை செந்தில் பாலாஜி ஏப்ரல் 28ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று கெடு விதித்தது. இதேபோல சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கிய பொன்முடி தனது அமைச்சர் பதவியை இழந்தார். தொடர்ந்து உச்சநீதிமன்றத்திற்கு சென்று தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டதால் அவர் மீண்டும் அமைச்சரானார். இதற்கிடையே தந்தை பெரியார் திராவிடர் கழக நிகழ்ச்சியில் பங்கேற்ற பொன்முடி சைவம், வைணவம் மற்றும் பெண்களை இழிவுபடுத்தி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதையடுத்து திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட்டார். ஆனாலும் பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்தும் நீக்க வேண்டுமென எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. இந்த விவகாரத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யவும் இது தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த சூழலில் அமைச்சரவையில் இருந்து இருவரும் நீக்கப்படுவார்கள் என பேசப்பட்டு வந்த நிலையில் பொன்முடியும் செந்தில் பாலாஜியும் தங்களுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். செந்தில் பாலாஜி தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அவரது ஜாமீனுக்கு எதிரான வழக்கை உச்சநீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது. இதனிடையே முதல்வர் ஸ்டாலினின் பரிந்துரையை ஏற்று இதற்கான அறிவிப்பை ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியான அறிவிப்பில் செந்தில் பாலாஜி வகித்து வந்த மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறையை வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமிக்கு கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டுள்ளது. மேலும் செந்தில் பாலாஜி வகித்து வந்த மின்சாரத்துறையை போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கருக்கு கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் பொன்முடியின் வனத்துறை, காதித்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டுள்ளது. பால்வளத்துறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட மனோ தங்கராஜுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. திமுக அமைச்சர்கள் ஒருவர் பின் ஒருவராக சிக்கல்களை சந்திக்க தொடங்கியுள்ளனர். செந்தில் பாலாஜி, பொன்முடியை தொடர்ந்து திமுக அமைச்சர் ஐ. பெரியசாமிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிர்ச்சி அளித்துள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கிய அமைச்சர் ஐ. பெரியசாமி, அவரது மனைவி, 2 மகன்கள் உள்ளிட்டோர் மீதான வழக்கில் அவர்களை விடுவித்த திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்ற உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. அதேபோல் மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன், MRK பன்னீர்செல்வம் விடுவிக்கப்பட்ட உத்தரவும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.